Hi sweeties, welcome to our channel Miss Sans. நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம இதுவரைய பண்ணாத கண்டென்ட் இன்னைக்கு பண்ண போறோம். என்னன்னா ஒரு இயர்பாட்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். தமிழ்லயே பார்த்திருப்பீங்க என்ன இயர்பாட்ஸோட ரிவ்யூன்னு மென்ஷன் பண்ணிருப்பேன். எஸ், மீவி இயர்பாட்ஸ் i7 புதுசா லான்ச் ஆயிருக்கு. லான்ச் ஆகி இன்னும் 1 month கூட ஆகல. அதுக்குள்ளே நான் வாங்கி ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதை நான் வாங்குறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, எனக்கு அதோட அவுட்லுக் தான். அதோட அவுட்லுக்கை நான் அவ்வளோ பிடிச்சி வாங்கினேன். பார்க்கவே கிளாஸியா இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு அதோட அவுட்லுக் வந்து என்ன தோணுச்சுன்னா, வேற கலர் வாங்கியிருக்கலாமோ இந்த கலர் வாங்கினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் மற்றபடி ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் சர்வீசஸ். அது கொடுக்குற என்ன சொல்றது, அதோட பேட்டரி லைஃப், அதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே நான் சாட்டிஸ்ஃபைட். அவுட்லுக் நான் ஆக்சுவலா ரொம்ப இன்ஸ்பயர் ஆனதே அவுட்லுக்காக தான். பட் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி வாங்கினேன். என்ன வாங்கினேன்னா, இதோ இதுதான் அந்த இயர்பாட்ஸோட பாக்ஸ். மீவி இயர்பாட்ஸ் i7. இது கிட்டத்தட்ட லான்ச் ஆகி ஒரு 2 to 3 வீக் ஐ திங்க் அவ்வளவுதான் ஆகுது. லான்ச் உடனே வாங்கிட்டேன். இதுல என்ன கேரண்டி தராங்கன்னா 55+ hours சார்ஜ் சொல்லிட்டு கேரண்டி தராங்க. ஆக்சுவலி ஒன் திங், நான் இதை வாங்கி கிட்டத்தட்ட நியர்லி 1 வீக் கிட்ட நான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வாங்கின ஒன் டைம் சார்ஜ் போட்டேன். ஒன் டைம் சார்ஜ் போட்டு வந்து இது வந்து இப்போ வரையுமே நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் நைட்ல யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணியே 25% தான் கம்மியாயிருக்கு இல்ல. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். இங்க பாருங்க, பேட்டரி ஹெல்த்தை இண்டிகேட் பண்றதுக்கு இதுல எல்லாமே காட்டிடுறாங்க. இதுல வந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுல ஒரு பாயிண்ட்டும் ஒரு இதுவை இண்டிகேட் பண்ணும். சாரி, ஒரு பாயிண்ட்டும் வந்து 25% பேட்டரி இண்டிகேட் பண்ணும். ஸோ ஒரு பாயிண்ட் குறைஞ்சிச்சுன்னா 25% காலி, 2 பாயிண்ட் குறைஞ்சிச்சுன்னா 50 காலி, 3 பாயிண்ட் குறைஞ்சிச்சுன்னா 75% காலி, 4 குறைஞ்சிச்சுன்னா 100% காலி. ஸோ இதை நான் வந்து வாங்கிட்டு வந்த புதுசுல இது 2 பாயிண்ட்ல இருந்தது. நான் ஒரு 1 hour கிட்ட சார்ஜ் போட்டேன். அதுக்கப்புறம் 1 வீக்கா நான் யூஸ் பண்றேன். இப்போ ஒரு பாயிண்ட் தான் குறைஞ்சிருக்கு. இன்னும் இதுல ஸ்டில் சார்ஜ் இருக்கு. 1 வீக் மேலேயே இருக்கும். எப்பனாலும் இப்போ போன தேர்ஸ்டே இல்லாம அதுக்கு போன தேர்ஸ்டே எனக்கு ரிசீவ் ஆச்சு. நியர்லி 2 வீக்ஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ அதனால வந்து இது நிஜமாலே நல்ல ஒரு ஒர்த் டு யூஸ் ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். இதோட பிரைஸ் வந்து அமேசான்ல வந்து 1500 சம்திங் விற்கிறாங்க. பிளிப்கார்ட்லயுமே 1500 தான் விற்கிறாங்க. இது வந்து நான் டைரக்டா மீவியோட வெப்சைட்ல வாங்கினேன். வெப்சைட்ல வாங்கும் போது எனக்கு 100 rupees கூப்பன் ஒன்று இருக்கு. எல்லாமே வரும். அங்கேயுமே உங்களுக்கு 1500 சம்திங் தான் காட்டும். கூப்பன் ஒன்று இருக்கும். ப்ரீ 100ன்ட்டு அந்த இடத்துல நீங்க டைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கூப்பன் கோடுமே கொடுத்துட்றேன். ப்ரீ 100 டைப் பண்ணீங்கன்னா நீங்க இதை 1400க்கு வாங்கலாம். அதுவும் இல்லாம நீங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி இல்ல ப்ரீபெய்ட் பண்றீங்கன்னா ஒரு 50 rupees 60 rupees சம்திங் எனக்கு கம்மியாச்சு. ஆக மொத்தம் நான் 1340 அந்த ரேஞ்சில தான் வாங்கினேன் நான் இந்த இயர்பாட்ஸை. இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தா கேட்டா சீரியஸ்லி ஒர்த்து தான். சரி சங்கேனால இவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, எனக்கு வந்து இந்த ரேஞ்சில் ஒரு இயர்பாட்ஸ் சொல்லு, 1000 ரேஞ்சில் ஒரு இயர்பாட்ஸ் சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குமே ஒரு இயர்பாட்ஸ் சொல்றேன். நீங்க 1000 rupeesல ஒரு இயர்பாட்ஸ் அண்டர் 1000ல தேடுறீங்கன்னா போட்ஸ் இயர்பாட்ஸ் 1 Pro போலாம். இதையுமே நான் வந்து 1 year கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட கண்டிஷனை பார்த்தாலே நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, அங்கங்க மஞ்சளை பூசி குங்குமத்தை பூசி ஒரு லட்சணமா வச்சிருக்கிற இயர்பாட்ஸையே பாருங்க. இது வரையும் 3-4 தடவை கீழே விழுந்து டேமேஜ் ஆகி 1008 பிரச்சனை பண்ணிருக்கிற. இது கூட நான் இதுக்கு பிரச்சனை பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு இது ஒரு நாளும் பிரச்சனை கொடுத்ததில்ல. இதுவுமே நல்ல ஒரு பேட்டரி லைஃப் இருக்கும். இதுவுமே நான் 1 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி தான் சார்ஜ் போடுவேன். இதுவுமே ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கொடுக்குதுதான். சரி, இப்ப நம்ம திருப்பி பேக் டு மீவி இயர்டாப்ஸ் i7க்கு போலாம். இதோட பாக்ஸ் இப்படிதான் வந்தது. இதுக்குள்ள இயர்பாட்ஸ் கேஸ் இருந்தது. இதுக்குள்ள என்ன நல்லா இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதாவது இந்த டப்பாவை டேமேஜ் பண்ணது நான் தான். டப்பா நல்லா தான் வந்தது. இல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து இந்தியன் ப்ராடக்ட். ஸோ இதுக்காகவே நம்ம இதை சப்போர்ட் பண்ணலாம். மீவியில இதுதான் என் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் கிடையாது. நான் அதுக்கு முன்னாடி 2 ஸ்பீக்கர் வச்சிருக்கேன். என்னோட கேஜெட்ஸோட ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க. நான் யூஸ் பண்ற எல்லா கேஜெட்டோட ரிவ்யூமே நான் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பா. என்னென்ன கேஜெட் யூஸ் பண்றேன்னு ஒரு பெரிய ரிவ்யூ கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் அதுல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க ஸ்பெசிஃபிக்கா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். இது கூட வந்து நமக்கு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ணி இந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம இதை கிளைம் பண்ணிக்கிறதுன்ட்டு. ஸோ 1 year வாரண்டி அஷோர்டு கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க. அப்புறம் இது கூட நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஒரு குட்டி பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி பேக்கெட்ல என்ன இருக்குன்னா 4 இயர்பட்ஸ் இருக்கு. இத மாதிரி கீழே விழுந்துருச்சு. 4 இயர்பட்ஸ் இருக்கு. அப்புறம் சி டைப் சார்ஜிங் பின் இருக்கு.
ஸோ நான் நம்மளோட வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் நெவர் ஷேர்லயே, ஒரு இயர்பாட்ஸ் இத்தனை பேர் மாத்தி மாத்தி யூஸ் பண்றீங்கன்னா இயர்பட்ஸ் ஆச்சு மாத்துங்கன்ட்டு. அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 4 இயர்பட்ஸ் கொடுத்துட்றாங்க, அதுல ஆல்ரெடி 2 இருக்கு, மொத்தம் 6 இயர்பட்ஸ் இருக்கு. நீங்க வேற வேற யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா இதை மாத்தி யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சி டைப் சார்ஜிங் கொஞ்சம் ஸ்பீடாவே இருக்கும் கம்பேரிட்டிவ்லி யூஎஸ்பியை கம்பேர் பண்ணும்போது. சி டைப் நமக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஸ்பீடாவும் சார்ஜரே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபைனலி வந்து இதோட லுக்கை பத்தி நான் குறை சொல்லியிருந்தேன். ஏன் நான் இதை குறையா சொன்னேன்னா, ஏன்னா பர்சனலா எனக்கு பிடிக்கல, நிறைய பேருக்கு இது பிடிக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இதை பண்ணேன். இது மொத்தமா ஒரு 6 கலர் வேரியன்ட்ல வருது. கிரீன், ப்ளூ, பர்பிள், அப்புறம் வந்து பிளாக், ஒயிட், கோல்டன் இன்னும் கிளாஸா இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. நான் எனக்கு இதை பார்த்தவொடனே எனக்கு என்னன்னா இது, எனக்கு இதோட இது அவுட்டர் லுக் மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஆனா கண்டிப்பா அதுக்காக இது பண்ணிட மாட்டேன். கண்டிப்பா இதே ஒரு 1.5 வருஷத்துக்கு வச்சு செஞ்சிருவேன் இந்த இயர்பாட்ஸையும். பாருங்க, இந்த இடம் கொஞ்சம் எனக்கு லூஸா இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து டக்குன்னு ஏதாவது கீழே விழவோ உடையவோ இருந்ததுன்னா டக்குன்னு டேமேஜ் ஆயிடுமோன்ட்டு ஒரு பயம் இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஒரு பிளாஸ்டிக் பாடி தான் எனக்கு ப்ராப்ளம். மற்றபடி ஐ எம் கம்ப்ளீட்லி ஓகே வித் தட் இயர்பாட்ஸ். மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே நீங்க இதுல பாருங்க, இதை நான் கம்பேரிட்டிவ் காட்டுறேன். இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி பாருங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டி தான் கொஞ்சம் மொக்கையா இருக்க மாதிரி இருக்கு. இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி பாருங்க, இது ரெண்டுத்தையுமே நம்ம இப்படி இது பண்ணும்போதே நமக்கு அதோட டிஃபரன்ஸ் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதை நான் உடச்சிருவேணுங்கிற பயம் தான் எனக்கு. மற்றபடி இல்லை, நான் எந்த விஷயத்த குறை சொல்ல மாட்டேன். நீங்க பத்திரமா வச்சுப்பீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதே ட்ரை பண்ணலாம். ஸோ அட்லாஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு? சவுண்ட் குவாலிட்டி மாசா தரமா இருக்கு. இதை நான் மாட்டிட்டு ஒரு பாட்டு வைக்கிறேன். நம்ம கேமராமேன் அங்க வந்து பேசுவாரு, அது என் காதுல விழுதா இல்லையா நான் உங்களுக்கு லைவா செக் பண்ணி காட்டுறேன். இதை நான் டெஸ்ட் பண்றேன். ஃபுல் சவுண்ட்ல வச்சிருக்கான். பட் நீங்க யூஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு ஃபுல் சவுண்ட்ல யூஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் குட் ஃபார் அவர் இயர்ஸ். ஏன்னா வந்து அதுலயே ஒரு லிமிட் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இதுக்கு மேல நீங்க தாண்டி போனீங்கன்னா உங்க காதுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு ஃபுல் சவுண்ட் வைக்கிற ஒரு பைத்தியம் தான். எனக்கு அதை மாதிரி வச்சு என்னை ஆஃபீஸ்லயே கலாய்ப்பாங்க, காது டமர் ஆயிடுச்சு உனக்கு பாட்டு கேட்டுட்டு. பட் நீங்க யாரும் அந்த தப்பை பண்ணாதீங்க. நான் இதை வைக்கிறேன், அவன் என்ன பேசுறான்னு எனக்கு கேட்குறான்னு பார்க்கலாம். இதை பேசு. ரோஜா பூமாலை. சோ சேட். ஒண்ணுமே கேட்கல. பண்ணி பண்ணாரும் பண்ணி. என்ன சொல்ற? ரோஜா பூமாலை. ஒண்ணுமே கேட்கல. ஒண்ணு கேட்கலையா? ஓவரா நடிக்காது. ஏன் நடிக்கிற? என்ன ஏன் பைத்தியம் மட்டும் இப்படி பேசிட்டு? ஏய், அச்சு வாய வச்சுரு, திட்டுறேன்னு மட்டும் தெரியுது. இதெல்லாம் என்ன ரோஜா? ஏய், நான் பாஸ் பண்ணிட்டேன்டா பாட்ட. இப்படிதான் என்னை ஏமாத்துறான். ஹெட்செட் போட்டிருக்கும் போதுலாம் வந்து அசிங்கமா திட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா வந்து இது பண்ணிடுறான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்சார் இருக்கு. நீங்க வந்து இப்படி வச்சு ஒரு டேப் பண்ணா வந்து என்ன சொல்றது, பாட்டு பாஸ் ஆகுது, பிளே ஆகுது. 2 டேப் பண்ணா நெக்ஸ்ட் சாங் போயிடுது. 3 டேப் பண்ணா கூகுள் அசிஸ்டன்ட் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் இந்த மீவி இயர்பாட்ஸ் சம்திங் i7ஓட ஃபுல் ரிவ்யூ. எனக்கு தெரிஞ்ச வகையில நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நான் டெக்கியோ இல்லை இதுவோ கிடையாது, எனக்கு ஃபுல்லா தெரியாது. என் பர்சனல் யூஸ்க்காக இதை நான் என்னோட இதுல வாங்கினேன், என் ஓன் மணில வாங்கி எனக்கு தெரிஞ்ச பாஷையில நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லியிருக்கேன். ஃபுல்லா இதெல்லாம் ஒரு டீடைல் ரிவ்யூவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் கேட்கலாம். பட் நான் டெக்கியோ எனக்கு அதை பத்தி எனக்கு பெருசா ஐடியா கிடையாது. எனக்கு தெரிஞ்ச பாஷையில ஒரு சில பேர்ல நானே ஒரு சில டெக்கி இதுவெல்லாம் பார்ப்பேன். பார்க்கும்போது என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லி, நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிலாமே தோணும். ஸோ என்ன மாதிரி என்ன சொல்றது, பெருசா இதை பத்தி நாலேஜ் இல்லை. இது ஏர்பாட்ஸ் வச்சா இது பேட்டரி லைஃப் பத்தி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இதோட ஃபீச்சர்ஸை பத்தி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லியிருக்கேன். இதோட பேட்டரி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் இதோட அவுட்லுக்கை பத்தி இப்ப சொல்லியிருக்கேன். இது 3 மட்டுமே மெயினா போதும். ஸோ அதனால இதை பத்தி நான் இது பண்ணியிருக்கேன். சவுண்ட் குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ வந்து இப்ப நான் 1-1க்கு ரேட்டிங் கொடுத்துட்டு போயிடலாம். இதோட அவுட்லுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 கொடுக்கலாம். ஏன்னா பார்க்க கொஞ்சம் கிளாஸா எல்லாமே நல்லா இருக்கு. இதோட ப்ரொடெக்ஷனுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பேன்னா கம்மியா தான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு இதோட பிளாஸ்டிக் பாடி மேல் நம்பிக்கை கிடையாது. 3 கொடுக்கலாம் இதுக்கு ரேட்டிங் வந்து. அடுத்து இதோட சவுண்ட் குவாலிட்டிக்கு 5 கொடுக்கலாம். நல்லாவே கேக்குது, செம்ம மாசா இருக்கு, பிரச்சனையே கிடையாது, சூப்பரா இருக்கு. காதுலயும் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டா செட் ஆயிடுது. நம்ம இப்படி தலையாட்டினாலும் இது பண்ணாலுமே விழறது கிடையாது. ஸோ அதனால இது கம்ஃபர்ட் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. விழுந்தாலுமே இது ஓரளவுக்கு வேலை செய்யுது. ஏன்னா நானே 2 தடவை கீழே போட்டு எடுத்துட்டேன் இதை. அதனால வந்து விழுந்தாலுமே வேலை செய்யுது. ஸோ கம்ஃபர்ட்டுக்கு வந்து நான் 4 கொடுப்பேன் கம்ஃபர்ட்டுக்குமே. அதுக்கப்புறமா வந்து வேற என்ன, ப்ரைஸுக்கு 3 கொடுப்பேன்.
ஏன்னா வந்து இது இப்பதான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே இந்த ப்ரைஸுக்கு. ஆனாலும் வந்து இதோட ப்ரொடெக்ஷன் குவாலிட்டிக்கு தான் எனக்கு அந்த ப்ரைஸ் இடிக்குது. இதை கொஞ்சம் பில் பண்ணியிருந்தாங்கன்னா தாராளமா அவங்க அப்ளை பண்ற 1500ங்கிறது சூப்பர், நிஜமாலே நல்லது. வெப்சைட்ல வாங்கினா கம்மியா தான் வருது. பட் இட்ஸ் ஓகே. அது எவ்வளவு நாளைக்கு அந்த ஆஃபர் இருக்கும்னு தெரியல. அதனால வந்து அவங்க சார்ஜ் பண்ற காஸ்ட் ஓகே. அதுக்கு அவங்க இதை ப்ரொடெக்ஷன் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா, ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் வீக்கா இருக்கனால நான் ப்ரைஸுக்குமே 3 தான் கொடுப்பேன். ஸோ நீங்க வந்து 1000 ருபீஸ்க்குள்ள பாக்குறீங்கன்னா அந்த போட்டோட ஏர்பாட்ஸ் 131 ப்ரோக்கு போயிடுங்க, கொஞ்சம் பெஸ்ட்டாவே இருக்கும். 1000 ருபீஸ் மேல என்னால ஓரளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும். அது வந்து ஒரு 40 to 40 ஹவர்ஸ் சார்ஜிங் கெப்பாசிட்டி நிற்கும். இது வந்து ஒரு 55 ஹவர்ஸ் கேரண்டி கொடுக்குறாங்க. நான் ஒரு 2 வீக்ஸா நியர்லி யூஸ் பண்றேன் சார்ஜ் போடாம. பட் எனக்கு நல்லா தான் இருக்கு, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒன் டைம் தான் சார்ஜ் போட்டேன். சார்ஜ் போட்டப்பே எனக்கு 2 பாயிண்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் 2 பாயிண்ட்ஸ் தான் ஏறிட்டுமே எனக்கு ஓகேவா தான் தோணுது. ஸோ அதனால நான் இதுக்கு சார்ஜிங்க்குமே வந்து 5 out of 5 கொடுப்பேன். ஏன்னா சூப்பரா இருக்கு சார்ஜிங் சான்ஸே இல்லை. சார்ஜ் நல்லாவே நிக்கிது இதுக்கு. ஸோ அவ்வளவுதான் காய்ஸ். இதோட நம்ம இந்த மீவி இயர்பாட்ஸ் i7 இது மட்டும் எனக்கு குழம்பிக்கிட்டே இருக்கு, இயர்பாட்ஸா டியோபாட்ஸான்ட்டு. ஸோ அதனால வந்து இதோட ரிவ்யூ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதை மாதிரி கேட்ஜெட்ஸ் ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் யூஸ் பண்ற எல்லா கேட்ஜெட்டோட ரிவ்யூவும் போடுறேன். ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் இயர்ஃபோன், ஹெட்ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட ஒரு ஹால் மாதிரி நான் கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு போடுறேன், என்னென்ன கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றேன்ட்டு. இல்லை கேட்ஜெட்டா அப்படின்னு சொல்லி கேட்கலாம், இதெல்லாம் நார்மலா எல்லாரும் தானே யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. நான் யூஸ் பண்றேன், நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா டீட்டெயிலா ரிவ்யூ கேளுங்க. அடுத்து வந்து நம்ம சேனல்ல ஒரு சீரீஸ் பண்ணலாம்னு ஐடியால இருக்கேன். என்ன சீரீஸ்னா டெவில் சீரீஸ் பண்ணலாம்னு ஐடியால இருக்கேன். நீயே ஒரு டெவில், நீ என்ன டெவில் சீரீஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்கன்னா, ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னா வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல உங்களுக்கு இதை பத்தி, இந்த ஸ்டோரியை பத்தி மத்தவங்களா தெரிஞ்சுக்கிட்டா ஓகே அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு என்ன ஹாரர் ஸ்டோரிஸை எனக்கு கண்டிப்பா, அதாவது உண்மையா நடந்த உங்களுக்கோ இல்ல உங்க ஃப்ரெண்டுக்கோ நடந்த உண்மையா நடந்த ஹாரர் ஸ்டோரிஸை வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணுங்க. டிஎம் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா நம்மளோட அந்த ஹாரர் சீரீஸ்ல கண்டிப்பா நான் அந்த ஸ்டோரியை சொல்றேன். எல்லா ஸ்டோரி ஒவ்வொரு மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் நம்ம பண்ணலாம். ஸ்டோரிஸ் வர நான் அந்த சீரீஸை கண்டினியூ பண்றேன். கண்டிப்பா நீங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். நீங்க இதுவரை ஹாரரா திகிலா அனுபவிச்ச இது உங்களுக்கு தெரிஞ்ச பேய் கதை அந்த மாதிரிலாம் நிறைய, இல்ல உங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் ஓகேனா நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடுறேன். உங்களோட பெர்மிஷன் இல்லாம உங்களோட பர்சனல் இதுவை நான் எதையுமே லீக் பண்ண மாட்டேன். இந்த ஐடியில இருந்து நமக்கு இந்த மெசேஜ் வந்தது நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். உங்களோட பிரைவசி கண்டிப்பா மெயின்டைன் பண்ணப்படும். இது ஆஸ் அ ஸ்டோரியா நான் கேரக்டருக்கு ஸ்டோரிஸ் நேம்ஸ் கூட வேற ஏதாவது அப்ளை பண்ணிட்டா சொல்ற மாதிரி பாப்பேனே தவிர உங்களோட பர்சனல் இது எங்கேயுமே வெளி வராது. இந்த கதை மட்டும் வெளில தெரிஞ்சா போதும், இது நான் தான் ஏன் கதை தான் தெரியணும்னு நினைக்காதவங்க கண்டிப்பா சொல்லலாம். இல்ல நீங்க சொன்னா கூட பிரச்சனை இல்லைங்கும் போது நீங்க அதுல மென்ஷன் பண்ணி அனுப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ ஏன் ஸ்டோரி நீங்க சொல்றனா கூட சொல்லுங்க, என் நேம, பிரச்சனை கிடையாது அப்படின்னா. எல்லாமே உங்களோட பிரைவசி தான். உங்களுக்கு தெரியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தெரியலாம், தெரிய வேண்டாம் நினைச்சீங்கன்னா தெரிய வேண்டாம். ஸோ இந்த சீரீஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்கு. கண்டிப்பா உங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இதை மாதிரி நிறைய சீரீஸ் பண்ணலாம்னு ஐடியா இருக்கு. எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் மிஸ் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கல நான் என்ன பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க. பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்செப்டட். மறக்காம நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ நான் சொன்ன சீரீஸை வந்து நீங்க இதுல கொடுக்கணும்னு நினைச்சு எப்படி எனக்கு அனுப்புறதுன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. இந்த ஸ்டோரிஸை நான் கண்டிப்பா படிச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பா இதுல ஷேர் பண்றேன். இந்த சேனல்ல நான் உங்க ஸ்டோரி சொல்றேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. பை ஸ்வீடிஸ்.